ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு Flavour ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ரிச்சான மாய்ஸ்டான சாக்லேட் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு அதாவது இந்த கேக் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஓவன் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எலக்ட்ரிக் பீட்டர் அல்லது மெஷர்மெண்ட் கப்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு பொருளும் தேவையில்லை. நம்ம நார்மலாக கடாயில் தான் இதை செய்ய போகிறோம். நான் சாதாரண ஒரு ஹேண்ட் விஸ்க் வச்சு ஸ்பூனில் தான் எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே நான் கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது முதல்ல நம்ம ஒரு சுத்தமான பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 எக்கை உடச்சி ஊற்றிக்கலாம். எக்கு சாப்பிடாதவங்க 7 ஸ்பூன் அளவில் திக்கான தயிர் இதுக்கு சப்ஸ்டியூட்டாக சேர்த்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தயிராக பார்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு சின்ன பிஞ்ச் அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ். இப்போ இதில் 7 ஸ்பூன் அளவில் பவுடர் பண்ண சுகர் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒருவேளை எலக்ட்ரிக் விஸ்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் சுகர் பவுடர் பண்ணாமையே சேர்த்துக்கலாம். ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணும்போது நம்ம பவுடர் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா சுகர் சீக்கிரமாக கரைஞ்சிரும். இப்போ இதை நம்ம நல்லா இந்த மாதிரி பீட்டர் வச்சு அடிச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா அடித்ததுக்கப்புறமா சுகர் நல்லா கரைஞ்சிரும். இதில் 7 ஸ்பூன் அளவில் ஆயில் நம்ம சேர்த்துக்கணும். சன்ஃப்ளவர் ஆயில் அல்லது கார்ன் ஆயில் அல்லது கெனோலா ஆயில் அந்த மாதிரி அதிகமாக ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் இதுக்கு நம்ம சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இன்னொரு வாட்டி நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 7 ஸ்பூன் அளவில் பால் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டின பால் நம்ம சேர்த்துக்கணும். இன்றைக்கி நான் மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒரே ஸ்பூன் தான். இப்போது ஒரு சல்லடை எடுத்து வச்சுட்டு அதில் 4 ஸ்பூன் அளவில் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு சின்ன டீஸ்பூன் அளவில் பேக்கிங் பவுடர் நம்ம சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா சலிச்சு இதை முட்டையில் சேர்த்துக்கலாம். இப்போது சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் அடித்து கலக்கணும் அப்படின்னு இல்லை. கட்டிகள் இல்லாமல் கேக் மாவு நல்லா ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம அடிச்சிட்டா போதும். பாருங்கள், இது ரொம்ப திக்காக இருக்காது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது. ஒரு மாதிரி லைட்டாக தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஒருவேளை ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ பால் சேர்த்து நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக்கிட்டு இந்த கேக் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கேக் டின் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நான் ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த கேக் பேட்டரை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கேக் டின்னில் தான் நீங்கள் செய்யணும்னு இல்லை. சாதாரணமாக வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு சில்வர் பவுலோ அல்லது டிஃபன் பாக்ஸோ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கடாயில் உள்ளே ஒரு சின்ன ஸ்டாண்ட் வச்சுட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் மிதமான சூட்டில் நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கணும். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இதில் இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டு வச்சு தட்டு அல்லது மூடி வச்சுட்டு அது மேலே கேக் பேட்டர் ஊற்றின டின்னை நம்ம வச்சு மூடி போட்டு வேக விடணும். இந்த மாதிரி தட்டு வச்சு வேக வைக்கிறனால ஈவனாக கேக்கு ஒரே நேரத்தில் நல்லா கரெக்டாக வேகும். ஒரு பக்கம் வேகாமல் இருக்காது. இப்போது இதை மூடி போட்டுட்டு இது மேலே நான் ஒரு சின்ன வெயிட் இந்த மாதிரி இடிக்கிற கல் வச்சு வெயிட் வச்சு மூடுறேன். ஏன்னா அதுலேருந்து நம்மளுக்கு சூடு வெளியாகாமல் இருக்கிறதுக்காக. இது ஆப்ஷனல் தான். நீங்கள் ஜஸ்ட் மூடி மட்டும் போட்டுட்டு கூட வேக விடலாம். மூடி போட்டுட்டு மிதமான தீயில் ஒரு 30 நிமிஷம் கரெக்டாக நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கணும். கேக் வேகிறதுக்குள்ளே நம்ம கேக்குக்கான சிரப் ரெடி பண்ணிப்போம். இப்போ 1/2 கப் அளவு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 3 ஸ்பூன் அளவில் பொடிச்ச சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக கலந்துக்கலாம். கூடவே இதில் 1/2 டீஸ்பூன் அளவில் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ப்ரூ காஃபி சேர்த்துருக்கேன். நீங்கள் நெஸ்காஃபியோ அல்லது உங்களுக்கு என்ன அவைலபிளாக இருக்கோ இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர்ஸ் நீங்கள் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு இதை நம்ம ஆற வச்சிடலாம். கேக் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த சிரப் தேவைப்படும். கரெக்டாக 25 மினிட்ஸில் நான் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எனக்கு கேக் ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக 25 மினிட்ஸ் எடுத்தது. மேபி உங்களுக்கு 5 மினிட்ஸ் கூடவோ குறைவோ ஆகலாம். உங்களோட பாத்திரத்தோட சைஸ் அப்புறம் நெருப்பை நீங்கள் வைக்கிறதோட அளவு பொறுத்து கூடவோ குறைவோ ஆகலாம். ஒரு ஃபோர்க்கோ அல்லது ஒரு டூத் பிக்கோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கடைசி வரைக்கும் இன்சர்ட் பண்ணி பாருங்கள். எதுவும் ஒட்டாமல் வரணும். அப்படி இன்கேஸ் ஒட்டிட்டு வந்ததுன்னா இன்னும் வேகலை அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கேக் எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சாஸ் பேன் எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்பூன் அளவு பவுடர் பண்ண சுகர் நான் சேர்த்துருக்கேன். கூடவே 2 ஸ்பூன் அளவில் கோகோ பவுடர் நான் சேர்த்துருக்கேன்.
உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா சுகரோட அளவை கொஞ்சம் கூட வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவில் சோள மாவு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம முதல்ல ஒரு விஸ்கால் கலந்து விட்டுக்கலாம், கட்டிகள் இல்லாமல். இப்போ இதில் 1 கப் அளவில் பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கணும். பால் வந்து சூடாக இருக்கக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அடுப்பில் வச்சு நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும். நல்லா இது வந்து மிதமான சூட்டில் வச்சு லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கவனமாக இல்லை அப்படின்னா அடிப்பிடிச்சிக்கும். ஓரளவுக்கு திக்கானதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் அல்லது நெய் நம்ம வந்து சேர்த்து அதை கலந்து விட்டுக்கலாம். நம்ம பட்டர் அல்லது நெய் சேர்க்கறதுனால ஒரு ஷைனிங்கான லுக் கிடைக்கும் கேக்கில் வந்து நம்ம டாப்பிங் வைக்கும்போது. இப்போது ரொம்ப திக்காயிருச்சு அப்படின்னா நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் தின்னாக தான் இருக்குது, இன்னும் வந்து திக்காகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணாமல் 1/4 கப் அளவு குக்கிங் சாக்லேட் இருக்கும் இல்லையா, மில்க் சாக்லேட், அதில் வந்து 1/2 கப் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அது கரையிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா நம்ம சேர்த்த குக்கிங் சாக்லேட் எல்லாம் கரைஞ்சி திக்கான ஒரு சாக்லேட் சிரப் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம கேக்கும் நல்லா ஆற வச்சு ரெடி பண்ணியாச்சு. கேக் டின்னில் ஓரங்களில் நம்ம கத்தியால் கீறி விட்டுட்டு கேக் ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு ஃபோர்க்கால் வந்து இந்த மாதிரி குத்தி ஓட்டைகள் போட்டுக்கணும். ஃபோர்க் அப்படி இல்லைன்னா சின்ன டூத் பிக் வச்சு நம்ம இந்த மாதிரி கேக் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஓட்டை போட்டுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த காஃபி சிரப் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஊற்றும் போது நல்லா அப்சார்ப் ஆகி கேக் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச காஃபியை வந்து ஃபுல்லாக நம்ம அந்த கேக் ஃபுல்லாக ஊற்றி ஊற விட்டுடலாம். கூடவே வந்து அது மேலே நம்ம ரெடி பண்ண சாக்லேட் சாஸையும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு லைட்டாக ஒரு 2 தட்டு தட்டுங்க. அப்போ தான் எந்த பபிள்ஸ் இருந்ததுன்னா வெளியில் வந்துடும். இப்போ இதை வந்து ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஃப்ரிட்ஜில் செட்டாக விட்டுருங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்துகிட்டு நம்ம ஸ்லைசஸ் போட்டு சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணும்போது தேவைப்பட்டால் நம்ம வந்து சாக்லேட் சிப்ஸோ அல்லது நட்ஸோ கூட தூவி சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டிலையே செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரிச் டேஸ்ட்டில் சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ரெசிபீஸ்க்கு நம்ம ஃப்ளேவர் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே உங்களை இன்னொரு ஈஸியான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே ஹைஜீனிக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.